ஹலோ குயின்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். எங்கடி போன, இருக்கியா இல்லையா? அலைய காணுமே, எங்கேயும் இல்லை, டெலிகிராம்லேயும் இல்லை. நீலாம் என்னத்த ஹேர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆல்ரெடி நான் டெலிகிராமில் சொல்லிட்டேன். நான் ஊருக்கு போய் ஃபங்க்ஷன் இருக்குது, செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வரேன்னு. ஸோ வந்துட்டேன், அதனால் இப்போது ரெடி பண்ணிட்டேன். டெலிகிராம்லேயும் சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன். நமக்கு டெலிகிராமில் இருக்குது, போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதோட கமெண்ட் பாக்ஸில் லிங்க் இருக்கும், போய் பாருங்கள். ஹெட்செட் மஸ்ட்டு, அப்புறம் வீட்டில் விளக்க மரத்தோட கட்டப்பா இருந்து என்னை கழுவி ஊற்றக்கூடாது, ஏண்டி வார்னிங் கொடுக்குதுன்னு. இப்போ ரீசெண்டாக நம்மளோட ஒரு ஹாட்டஸ்ட் கில்மா ஒன் ஷாட்டு போயிருக்கு. அது பைட்டு 3 என்னமோ தான் போட்டிருப்பேன். இனிமேலும் போடுவேன். பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லைன்னா வேண்டாம், நோ ப்ராப்ளம். அப்புறம் ஓகே, இது நம்ம டேவோட ஒன் ஷாட்டோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்டாக முடிக்கலான்னு பார்த்தா அது எனக்கு அது வேண்டாம், நான் சொல்லலை, விட்டுருங்க. அது கொஞ்சம் இதனால இப்போ பார்ட் 2, ஐ திங்க் பார்ட் 3 இன்னும் 4குள்ளே கண்டிப்பாக இந்த ஸ்டோரியை முடிச்சிடுவேன். ஃபஸ்ட்டு பார்ட்டில் யார் யார் என்னென்ன இன்ட்ரோ அந்த மாதிரி தான் பார்த்தோம். ஆல்ரெடி 1 மந்த் ஆக போகுது. ஸோ பார்த்துட்டு கூட வந்துடுங்க. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். உங்களோட ஹஸ்பண்ட் லீ, டயாங்கோட ஒய்ஃப் ரியா. ஓகே, கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு, அதனால தான். ஓகே, 4 பேர்த்துக்கும் லைஃப் ஜாலியாக போயிட்டு இருந்தது. இடையில ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபுக்கு வர சண்டை அந்த மாதிரி வரும், சமாதானம், எங்கேயாச்சும் வெளியே போகிறது, ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுது, அந்த மாதிரி நிறைய ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஜாலியாக தான் இருந்துட்டு இருந்தீங்க. பட் இந்த 1 மாதம் அவங்களோட லைஃப்பில் ஒன்றும் மாறல. எல்லாரும் ஒர்க்குன்னு போயிட்டாங்க. ஆனால் உங்களோட லைஃப்பில் இந்த 1 மாதம் ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் தான். இதுக்கு முன்னாடி ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி இருந்தாங்க? வீட்டில் இருக்கிற வேலை, நமக்கு பிடிச்சிருந்தா வெளியே போகிறது, ஷாப்பிங், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஷாப்பிங் போய் செலவு பண்ண மாட்டீங்க. போர் அடிக்கணும்னு வெளியே போய் சும்மா சுற்றி பார்த்து அந்த மாதிரி தான் வந்துட்டு இருப்பீங்க. அப்படி இருந்ததுங்க. இந்த 1 மாதத்தில் என்ன அப்படி உங்களுக்கு பிஸி? வீட்டை விட்டு வெளியே போக முடியாத அளவுக்கு பிஸி, அவ்வளோ வேலை. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியாவுக்கு டேயாங்க்கு குழந்தை பார்த்துருக்குல்ல, அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அது ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருந்திருக்கும், அதோட தான் முடித்தேன். அங்கே போயிட்டே சண்டை போட்டிருக்க மாட்டான், உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பேன். அப்போது ரியாவோட அம்மா உங்களை திட்டிருப்பாங்க. அதனால் உனக்கு நான் வேணும்னா வா, இல்லைன்னா இங்கே அப்படின்னு சொல்லி இருந்ததால் ரியா எனக்கு என் புருஷன் போதும் அப்படின்ட்டு கிளம்பி வந்திருப்பா. ஸோ இப்போ 1 மாதம் ஆச்சு. வந்ததுலேருந்து என்ன நடக்குதுன்னா அது பார்க்கலாம். இதோ இன்னைக்கு கூட அக்கா பாப்பா பார்த்துக்கடி, நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன். அக்கா என்னக்கா, நான் டெய்லியும் சொல்கிறேன்ல, இதுக்கெல்லாம் நீங்கள் பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கீங்களா? குழந்த எந்திரிச்சோன்னே என்னட்ட கொடுத்துருங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நானும் என் பொண்ணு பார்த்துக்கிறேன். ஓகே, தட்ஸ் மை கேர்ள் அப்படின்னு உங்கள் கண்ணத்தை கிள்ளிட்டு உங்கள் வீட்டில் ஆப்போசிட் தானே கொடுத்துட்டு வெளியே வர பார்க்குறா. பட்டே நில்லு, என்னட்டே? இல்லை, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், டெய்லி குழந்தைய அவள்கிட்ட கொடுத்துட்டு நீ போகிறா. அப்போ நீ எதுக்கு அம்மா நீ இருக்கிற சொல்லு, என்னதான் நீ பண்ணுற வெளியே போய்? என்னட்டே இப்படி கேட்குற? எங்கள் அப்பாவோட ஆஃபீஸை நான் தானே பார்த்துக்கணும், உனக்கு தெரியாதா அது? இல்லை தெரிஞ்சு எதுக்கு இப்படி கேட்குற? இங்கே பாருறியா, ஆஃபீஸும் முக்கியம் தான், அதோட நம்ம குழந்தை முக்கியம். நீ பார்க்கல, காலையில் கொடுத்துட்டு நைட்டு வர பொழுதுக்கும் அவன் எப்படி வச்சு பார்த்துப்பா? ஐயோ, நான் பாப்பாவை பார்த்துப்பேன், இதில் என்ன இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் வாயை மூடுறியா நீயே, நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட டேயகிறோம். நீங்கள் அப்படியே பாப்பாவை கையில் வச்சுட்டு கப்பு சிப்புன்னு அப்படியே நின்றுட்டீங்க. இப்போ எதுக்கிட்டே அவளை திட்டிகிட்டு இருக்க? ஆஃபீஸில் எப்படி பாப்பாவை தூக்கிட்டு போக முடியும்? உனக்கு ஏதாச்சும் என்ன டேக் பேபி சென்டரில் தான் விட முடியுமா? இவ வீட்டில் சும்மா தானே இருக்கிறா, இவ பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா, அதனால் குழந்தைய விட்டுட்டு போகிறேன். இப்போ அதில் உனக்கு என்ன பிரச்சனை? இங்கே பாரு ரியா, பாப்பாவுக்கு இப்போ தான் 4 மாதமோ என்னமோ ஆகுது. அவளுக்கு மதர் மில்க் ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு நீ பார்க்கல போய் அது உனக்கும் நான்
ஒன் டே முழுக்க நீ ஃபீட் பண்ணாமல் வந்து நைட் வந்து பண்ண, அது உனக்கும் நல்லது இல்லை, பாப்பாவுக்கு நம்ம குழந்தைக்கும் நல்லது இல்லை. அதை ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இடையில நீ வந்துட்டு போறியா? ஐயோ நான் அதுக்கு எல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் போகிறேன். இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த ஒரு மாதமும் அப்படி தான் நடக்குது. இன்னைக்கு என்ன புதுசாக பண்ணிகிட்ருக்க? இங்கே பாரியா, இந்த ஒரு மாதமும் நான் பார்த்துட்டு இருந்து தான் இன்னைக்கு கேட்குறேன். அது என்ன டெய்லியும் ஆஃபீஸ் போகிற? ஏன் உங்கள் அப்பாவுக்கு தெரியாதா நீ பாப்பாவை வச்சிருக்கிற, எப்படி வந்து ஒர்க் பண்ணுவேன்னு உங்கள் அப்பாவுக்கு தெரியாதா? இல்லை நீ தான் அதை கண்டுக்க மாட்டிய? புள்ள பெத்தா மட்டும் போதுமா? அதுக்கு என்னென்ன பண்ணணுன்ட்டு தேவையில்லையா? உன் இஷ்டத்துக்கு ஆடிட்டுருக்க. முன்ன மாதிரி இல்லை. இப்போ நமக்குன்னு குழந்தை இருக்கு, அவளை நீ பார்த்துக்கிட்டு தான் ஆகணும். புரியுதா? ஆஃபீஸை பாரு, வீட்டில் இருந்து கூட பாரு, அதோட முக்கியம் நம்ம குழந்தை. புரியுதா? இந்த டைமில் அவளுக்கு மதர் மில்க் ரொம்ப முக்கியம். இது என்ன கடையில் வாங்குற மாட்டுப்பால் மாதிரியா? உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு போகிற. பாப்பாவுக்கு ஒன்று ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? இங்கே பாருட்டே, நான் எல்லாம் பண்ணி வச்சுட்டு பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுட்டு தான் போகிறேன். இடையில நான் ஆஃப்டர்நூன் வந்து பேபிக்கு ஃபீட் பண்ணிட்டு தான் போகிறேன். நீ அதை பார்க்கலங்கிறதுக்காக நான் பண்ணலைன்னு ஆகாது. உனக்கு தெரிஞ்சது நான் கொண்டு வந்து இவள்கிட்ட கொடுத்துட்டு நைட்டு வரேன்னு அர்த்தம். நடுவில் என்ன நடக்குது நீ பார்க்கறதில்ல. அதனால் அதை நான் பண்ணுறது இல்லைன்னு ஆகாது. உனக்கு கொடுத்த வேலையை நீ பாரு, என் வேலையை எனக்கு பார்க்க தெரியும். எனக்கும் அவன் பொண்ணு தான். நான் ஒன்றும் எங்கேருந்தோ எடுத்துகிட்டு வரல. நான் பெத்த குழந்த. அவளை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். இப்போ புது ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணனால கொஞ்சம் ஹெவி ஒர்க்காக இருக்குது. அதனால் இவளை கொடுத்துட்டு போகிறேன். புரியுதா? அதுக்கு நீ ரொம்ப ஓவராக உனக்கு மட்டுமே குழந்தை மேலே அக்கறை இருக்க மாதிரி, நான் ஏதோ தெருவில் போட்டுட்டு போகிற மாதிரி பேசாத. எனக்கும் அக்கறை இருக்குது என் குழந்தை மேலே. புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவள் இந்த பக்கம் போவ. நீங்கள் அப்படியே கப்பு சிப்புன்னு இவங்க 2 பேரும் பேந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. லியா அப்போ தான் பேக் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கு வெளியே வருவேன். டே என்னடா இல்லை என்னங்கிற? இவள் வீட்டில் சும்மா தானே இருக்கிறா. இத்தனை வருஷமும் வெட்டியாக தானே இருந்தா. ஏன் உனக்கு தெரியாதா? ரியா அவங்க அப்பா ஆஃபீஸை பார்த்துக்கிறான்னு. அவள் தான் ஒரே பொண்ணு. அப்புறம் அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அவள் தானே எல்லாம் பார்த்துக்கணும். இத்தனை வருஷமும் பார்த்துட்டு இருந்தால. லீ, நீ எதுவும் தெரியாமல் பேசாத. இங்கே பாருட்டே, எனக்கு எல்லாம் தெரியும். அதனால தான் நானும் பேசுகிறேன். அவள் தான் சொல்கிறான்ல, மதியம் வந்து குழந்தைய பார்த்துட்டு தான் போகிறேன்னு. விடு, சரியாக போயிடும். நீ ஏன் அதை பெருசு பண்ணிட்டு இருக்கிற? வா அப்படின்னு கூப்பிடுவோம். இல்லை நான் இன்னைக்கு வரல. ஹே என்னடா, இன்னைக்கு ஏதாச்சும் மீட்டிங் இருக்கா? இல்லை, ஆஃபீஸ் ஒர்க்கு தான். அப்புறம் என்ன, நீ இப்போ நான் வரல. என்ன அமிச்சிட்டு சார் எங்க பிடுங்க போகிறீங்க? ஏய் ஒழுங்கா. சரி எங்க, எதுக்கு லீவு? நான் என் குழந்தைய பார்த்துக்கணும். ஓ சரி, உன் குழந்தைய நீ பார்த்துக்கணுமா? பார்த்துக்க அப்படின்ட்டு இந்த பக்கம் லீயும் போயிடும். நீங்கள் அப்படியே குழந்தைய கையில் வச்சுட்டு, குழந்தை இப்போ தூங்கிட்டு தான் இருக்கிறா. அவள் ஃபீட் பண்ணிட்டு தூங்க வச்சுட்டு கொடுத்துட்டு தான் போவா. கப்பு ஜிப்புன்னு வாய மூடிட்டு அப்படியே பேந்து பார்த்துட்டே இருக்கிறீங்க. உங்களை பார்த்து முறைக்கிறான். இவர் இதுக்கு நம்மளை இப்படி மறைக்கிறாரு. நாம் என்ன தப்பு பண்ணோம்? கடவுளே, நம்ம கிட்ட எகிறதுக்கு முன்னாடி போயிடணும் அப்படின்னு நீங்களும் ரூம்குள்ளே போய் பாப்பாவை படுக்க போடுறீங்க. பெட்டில் போட்டோன்னே முழிச்சுக்கிட்டா அழுவலாம் இல்லை, முழிச்சிட்டு கண்ணை முழிச்சு கையை கலாச்சிட்டு நீங்களும் பக்கத்தில் உட்காந்து பாப்பாவை குஞ்சிட்டு இருக்கிறீங்க. அங்கிட்டே வந்து ஹால்லேயே உட்காந்துக்கிட்டான். ஏதோ சின்ன கேட்கும் போல் லேப்டாப்பில் பார்த்துட்டு தான் இருக்கிறான். கொஞ்ச நேரம் பாப்பா கூட விளையாடிட்டு கிச்சன் போய் டேக்கு ஏதாச்சும் போடலான்னு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. அவன் ஒரு பார்வை தான் பார்க்குறான். நீங்கள் அப்படியே டேபிள் மேலே வச்சுட்டு அப்படியே போகிறீங்க. போகிறவங்களையே பயம் பார்த்துட்டு இருக்கிறான். நீங்கள் உள்ளே போய் குழந்தைனும் பொம்மை வச்சுலாம் விளையாடிட்டு இருப்பீங்கல்ல, அதெல்லாம் விளையாடிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன, வெளியே தானே இருக்கிறான், குழந்தைய பார்த்துக்கிட்டானா இன்னைக்கு லீவ் போட்டான், அதை விட்டுட்டு வேலை பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதனால் நீங்களும் குழந்தைய தூக்கிட்டு போய் அங்கே முன்னாடி கீழே தரையில் பாய் போட்டு அது மேலே துணி போட்டு அது மேலே குழந்தை போட்டு குழந்தைய பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சனுக்கு போயிடுறீங்க. நீங்கள் சொல்லிட்டு போவோம், பொம்மா அவ்வளோ அழகாக டால் மாதிரி இருக்கு என் பொம்மை குட்டி. சாரி குட்டி,
டேடியை மன்னிச்சிடு, நீ வந்ததுலேருந்து உங்களோட டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல. இதுக்கு மேலே கண்டிப்பாக ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் தள்ளி வச்சுட்டு உன் கூட முடிஞ்ச அளவுக்கு டேடி விளையாடுவனா, நீயும் டேடி கூட விளையாடுவியா. ஆனால் மம்மி தான் வேண்டாம் விடு, நீ நான் மட்டும். உனக்கு இன்னொரு மம்மி இருக்காங்கல்ல, அவங்க கூட நீ விளையாடு அழகு குட்டி அப்படின்னு வந்து அவங்க பொண்ணுக்கு கூட விளையாடிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறான். குழந்தை அப்படியே கொழுக்கு முழுக்குன்னு அழகாக கண்ணை ரெண்டும் சப்பி மாதிரி அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது. பார்க்க அப்படியே கடிச்சு திங்கின் போல் அவ்வளோ ஆசையாக இருக்குது. அப்படி இருக்குது குழந்த. பாப்பா கூட ஆஃபீஸ் போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் விளையாடுவான். அப்புறம் ஆஃபீஸ் ஒர்க்கு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கனால டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ இன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாக குழந்த கூட இருக்கலான்னு லீவ் போட்டால். நீங்கள் கிச்சனில் லஞ்சு ரெடி பண்ணிட்டுருக்கீங்க. எப்பயுமே குழந்தைய வச்சுட்டு குழந்தை கூட விளையாடிட்டு பொறுமையாக பண்ணுவீங்க. இன்றைக்கி மதியம் நீங்கள் மட்டும்தான், அதிகம் யாரும் வரமாட்டாங்க. வர மாதிரியா இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லணுன்னா முன்னாடியே செஞ்சு வச்சுருங்க. இன்றைக்கி டே இருக்கிறதுனால நீங்கள் லஞ்சு ஸ்நாக்ஸ் யாராச்சும் பண்ணி கொடுக்கணுங்கிறதுனால கிச்சனில் இருந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சத்தம்லாம் கேட்குது. இப்படிலாம் கொஞ்சம் தெரியுமா? ஆனால் நம்ம கிட்ட மட்டும் இஞ்சி தின்னு குரங்க மாதிரி மூஞ்சி உருன்னே வச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி சிரித்து பேசினா எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு வேலை பார்த்துட்ருக்கீங்க. இங்கே குழந்தை பொக்கவை போட்டுட்டு அவ்வளோ அழகாக சிரிக்குது. அவன் பேசுறது ஒன்றும் புரியல, இருந்தாலும் அப்பான்னு ஒரு இது இருக்கும்ல, கையை பிடிச்சிட்டு ஆட்டிக்கிட்டு காலால் டேவை உதச்சிக்கிட்டு கையை விரல பிடிச்ச விரல வாயில் வச்சு சப்பிக்கிட்டு கண்ணை உருட்ட முழிச்சிக்கிட்டு பேசுறது புரியலனாலும் புரிஞ்ச மாதிரியே சிரிக்கிறது, அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிட்டு இருக்குது. அவனும் அந்த அவன் குழந்தை கூட அவ்வளோ அழகாக சிரிச்சு விளையாடிட்டு இருக்கிறான். உங்களுக்கு கிச்சன்ல இருந்துலாம் கேட்குது, எட்டி பார்க்குறீங்க. 2 பேரும் விளையாடிட்டு இருக்குது. பார்த்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் மட்டும்தான் இந்த 1 மாதமாக இங்கே வந்ததுலேருந்து நீங்களும் குழந்தை மட்டும்தான். இவங்க தான் காலையில் போனால் நைட்டு வருவாங்க. அதனால் இவங்க இருக்கிறப்ப இது பண்ணுவாங்க, அப்பயும் கொஞ்சம் வேலைங்கிறதுனால இது பண்ணுவாங்க. இப்போ குழந்தையோட அப்பா கூட குழந்தை விளையாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ணா ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள், நான் செஞ்சு தரேன் அப்படின்னு நீங்கள் கிட்ட தான் கேட்குறீங்க. கேட்டுட்டு ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கீங்க போல். ஒன்றுமே சவுண்டு காணும். என்னாச்சு எதுவும் காணும் அப்படின்னு திரும்பி பார்த்தா கிச்சனில் குழந்தைங்க விட்டுட்டு வந்து கிச்சனில் கையை கட்டிட்டு உங்களை அப்படி கண்ணெல்லாம் ரத்த சிவப்பு மாதிரி அப்படி முறைச்சிட்டு இருக்கிறான். பார்த்த உங்களுக்கே ஒரு நிமிஷம் திக்குன்னு ஆயிடுச்சு, அவ்வளோ பயமாயிடுச்சு. டக்குன்னு திரும்போது இப்படி வெறிகொண்டு வேங்க மாதிரி முறைச்சிட்டு இருந்தா யாருக்கு தான் பயம் வராது? அந்த மாதிரி திக்குன்னு ஆயிடுச்சு. என்ன இப்போ கேட்டோம், இப்படி முறைக்கிறாரு. சாப்பிட்றீங்களான்னு கேட்டது தப்பா? அதுக்கு யாராச்சும் இப்படி மறைப்பாங்களா என்ன? வேணும்னா வேணும், வேணான்னா வேணான்னு சொல்கிறதுக்கு என்ன இவருக்கு? இதுக்கு இப்படி முறைக்கிறாரு அப்படின்னு நீங்கள் அப்படியே பயந்து அவங்க முட்டை கண்ணை முழிச்சு வச்சுட்டு அப்படியே உருட்டி பார்த்துட்டே இருக்கிறீங்க. அவங்க ஒவ்வொரு அடியே எடுத்து பின்னாடி முன்னாடி வச்சு உங்ககிட்ட வந்துட்டே இருக்கிறான். நீங்களா எதுக்கு இப்போ வர நம்ம எதுவும் தப்பாக கேட்கலையே, என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு நீங்கள் திக்கி திணறி பயத்துலையே நின்றுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பின்னாடி ஸ்லாப்பில் போய் இடிச்சிட்டு அப்படியே நிற்கிறீங்க. அவன் அப்படியே கையை கட்டி முறைச்சிக்கிட்டே உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்கிறான். என்ன சொன்ன? நான் ஒன்றும் சொல்லலையே. வார்த்தை வரல, காத்தா வருது. என்ன சொன்ன அப்படின்னு ஒத்த புருவத்தை தூக்கி முறைச்சிக்கிட்டு கையை கட்டிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறான். ஏதாச்சும் சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லி கூப்பிட்ட? அது அது சொல்லு அப்படின்னு இன்னும் ஒரு அடி எடுத்து முன்னாடி வைக்கிறான். அது அண்ணா, இவரு தான் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. பூச்சி கொள்ற
ஆல்ரெடி இன்னைக்கு காலையிலேருந்து கோவத்தில் இருக்கிறாரு. இந்த கோவத்தில் என்ன பண்ண போகிறாரோ அப்படின்னு உங்களுக்குள்ளே இப்போ தான் நடுக்கிருக்கு. எவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பழக்கப்பட்டு ஒருத்தர் அண்ணன் மாமா அந்த மாதிரி சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்து திடீர்னு அப்படி கூப்பிடக்கூடாது மாற்றி கூப்பிடு அப்படின்னா அவங்க இருக்கும்போது பயத்தில் அப்படி வரும். இப்போ நார்மலாக பேச்சு வகையில் தானே அந்த பழையபடி வந்துடும்ல, அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துச்சு. ஆனால் அது நம்ம பையனுக்கு அப்படியே சுருன்னு ஏறிச்சாட்டிங்குது. அது அது தெரியாம என்ன அப்படின்னு வருது வரல அந்த மாதிரி தான் திக்கி திணறிட்டு இருக்கிறீங்க. அவன் வேற உங்களுக்கு கிட்ட நெருங்கி உங்க முன்னாடி கையை கட்டிட்டு அவ்வளோ க்ளோஸில் வந்து உங்களுக்கு அவன் ஹைட்டுக்கு நீ கொஞ்சம் கம்மி தானே, அவன் ஷோல்டர் வரைக்கும் தானே நீங்கள் இருப்பீங்க. அப்படியே உங்களை குனிஞ்சு பார்க்குறான் பாருங்க அந்த கண்ணு. ஐயோ அப்பா அப்படி இருக்குது இந்த கண்ணு, செவப்பா அப்படியே பயங்கரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லை அப்படின்னு மூச்சு வந்து இவ்வளோ கிட்ட நின்று முறைச்சா யாரால தான் நார்மலாக இருக்க முடியும்? மூச்சு வாங்க அப்படி சொல்ல வரீங்க தெரியாமல் பழக்க தோஷம்னு ஒரு எழுத்து கூட உங்கள் வாயிலேருந்து வரவே இல்லை. காத்தா வருது, வெறும் வாயிலேயே காத்தடிக்கிறீங்க. அவன் அப்படின்னு உங்கள் இந்த தடுமாற்றத்தை பார்த்தா அவன் சிரிப்பு வருது. இருந்தாலும் உள்ளுக்குள்ளே மறைச்சிட்டு அப்படியே முறப்பாவே நின்றுட்டு இருக்கிறான். என்ன சொன்ன தெரியாம இனிமேல் சொல்ல மாட்டேன், சாரி. போ வேற எப்படி கூப்பிடுவ, வாடா படான அப்படின்னு வேகனா மண்டை ஏற்றீங்க. சரி அப்போ வேற எப்படி கூப்பிடுவ? இது என்னடா ரொம்ப போச்சு, வாயில தெரியாம அண்ணன் வந்ததுக்கு இப்படி என்ன படுத்துறானே. இதுக்கு இவர் லீவ் போடாமையே இருந்தா நானே என் பிள்ளையும் சந்தோஷமா இருந்திருப்பேன். லீவ் போட்டு புள்ள கூட விளையாடுறேன்னு வந்து என்ன குடும்பப்படுத்துறாரு கடவுளே அப்படின்னு தான் இருக்குது உங்களுக்கு. சொல்லு. அது ஏங்க 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 இன்னொரு டைம் சொல்ல மாட்டேன், புரியுதா? அப்படின்னு மண்ணை மட்டும் டிங்கு ஆட்டுறீங்க. அப்படியே உங்க ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்து நின்று இருப்பாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிற நீங்கள் வந்து அவன் வந்து உங்களை முறைச்சி பார்க்குற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து பயந்து உங்கள் முத்தக்கண்ணை அப்படியே ஊட்டி மாறி பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. உங்கள் கண்ணையே அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் கையை கட்டியிருப்பான்ல, அதை டக்குன்னு எடுத்துட்டு அப்படின்னு அடிக்க வரான்னு நினச்சிட்டு நீங்கள் கண்ணு இருக்கும். இப்போ அடிக்கிற மாதிரி கை வாங்கினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கண்ணு மூடிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ பயம். ஏன்டா இதுக்கெல்லாம் அடிப்பா தெரியாமல் சொல்லிவிட்டுட்டா அப்படின்னு மனசுக்குள்ள அவ்வளோ டைம் அவங்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க. அது புரியும் ஆனால் புரியாது, அந்த மாதிரி தான் அது. என்ன இன்னும் அடிக்கலை அப்படின்னு கண்ணை அப்படியே 1.5 கண்ணு 1 கண்ணு 2 கண்ணு அப்படின்னு பொறுமையாக திறந்து பார்க்குறீங்க. தேன்னு உங்கள் பக்கத்தில் அப்படியே தான் இருக்கிறான் அப்படின்னு அப்படியே மூச்சு இழுத்து பிடிப்பாங்க. அந்த மாதிரி இழுத்து பிடிச்சிருக்கீங்க. அவன் கையை இறக்குனதும் நீங்கள் ஸ்லாப்பில் சாஞ்சிருக்கீங்களா, உங்கள் 2 பக்கமும் அணை கட்டி வச்ச மாதிரி தான் அவன் பார்த்துட்டு இருக்கிறான். என்ன இவர் இப்படி பார்க்குறாரு, இது கோபம் பார்த்துமே தெரியலையே, என்ன இது இப்படி பண்ணுறாரு கடவுளே அப்படின்னு தான் இருக்குது. இப்போ வந்து அவன் கோவமெல்லாம் போயிடுச்சு. நீங்கள் பண்ண வேலையில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் அது அவனுக்கு தெரியும். கோவம் போயிடுச்சு உங்கள் மேலே இருந்தது. உங்கள் ஃபேஸ் கிட்ட அவன் ஃபேஸை கொண்டு வர நீங்கள் தலையை மட்டும்தான் உங்களால் அசைக்க முடியுது. தலையை அப்படியே அசைச்சு பின்னாடி கொண்டு போனீங்க. ரொம்ப உங்கள் ஃபேஸு கிட்ட வந்துட்டான், ரொம்ப கிட்ட வந்துட்டான். அவனோட மூச்சு காற்று உங்கள் முகத்தில் படுற அளவுக்கு அவ்வளோ கிட்ட வந்துட்டான். நீங்கள் தலையை திருப்பி பின்னாடி எடுப்பீங்க. எவ்வளோ தூரம் தான் எடுக்க முடியும். அப்படியே ஒரு கட்டத்தில் ரொம்ப பின்னாடியும் போக முடியாது. அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. அவன் அப்படியே உங்கள் ஃபேஸுக்கு நேராக வந்து அப்படியே யூட்டர்ன் போய்ட்டு உங்கள் காது பக்கத்தில் அவ்வளோ கிட்ட
உரசி. இதுதான் லாஸ்ட் வார்னிங். இனிமேல் தெரியாமல உன் மனசுல கூட நான் அண்ணன் இருக்கவே கூடாது. அதையும் மீறி உன் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்துச்சு, நான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க மாட்டேன். அப்புறம் என்ன நீ வேற மாதிரி தேவைதான் பார்ப்ப. தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். புரியும் நினைக்கிறேன். அப்புறம் சாப்பிட என்ன வேணும்னு தானே கேட்டேன். உனக்கு பிடிச்சது உனக்கு பிடிச்சத செஞ்சு கொண்டா, புரியுதா பேபிக்கு அப்படின்னு வில்லத்தனமாக உங்களை பார்த்து ஒரு நக்கல் சிரிப்பு சிரிச்சுட்டு உங்கள் கன்னத்தில் அப்படி லைட்டாக தட்டி விட்டு போகிறான். அவன் அந்த மாதிரி பேசுனதுல மொழி பிதுங்கி நின்ன நீங்கள் அவன் வேறொரு செய்கையும் செஞ்சான், அதை சுத்தமாக கண்டுக்கல. அவன் திரும்பி போகும்போது அதை நினச்சி உள்ளுக்குள்ளே அப்படியே உதட்டோரமாக ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு, நான் சும்மா இருந்தாலும் பாதகத்தி நீ என்னை சும்மா விட மாட்டேங்கிறியேடி, இதுவும் நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு குழந்தைகிட்ட போய் அவன் விளையாட ஆரம்பிச்சிட்டான். உங்களுக்கு ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சு என்ன ஏது ஒன்றுமே புரியாமல் இன்னும் அப்படியே அடித்து ஆணி போல் அப்படியே நின்று முட்டைக்கண்ணை முழிச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவன் பேசினது தான் உங்கள் காதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அவன் போயிட்டாங்க, குழந்தை கூட விளையாடிட்டு இருக்கிறான், அவன் சிரிக்கிறான், குழந்தை சிரிக்கிறான், ஒன்றும் காதில் விழுவே இல்லை. அவன் எட்டி பார்க்குறான், இன்னமும் நீங்கள் அதே மாதிரி தான் இருக்கீங்க. அவனுக்கு சிரிப்பு தான் வருது உங்களை பார்க்க. அங்கேருந்து அங்கே கீழே பாப்பாட்டெல்லாம் பொம்மைலாம் இருக்கான், அதை தூக்கி போடுறான். கரெக்டாக உங்கள் காலுக்கிட்ட வந்து உங்கள் மேலே படுது. அப்போ தான் ஏதோ சிலைக்கு உயிர் வந்த மாதிரி பார்க்குறீங்க. கீழே பார்க்குறீங்க, பொம்மை இருக்குது. அப்படியே லைட்டாக எட்டி அவனை பார்க்குறீங்க. அவனும் உங்களை தான் பார்த்து ஒரு இந்த ஒத்த பருவத்துக்கு என்ன கேட்போம்ல அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்குதான். நீங்கள் டக்குன்னு திரும்பி என்ன பண்ணீங்கன்னு தெரியாமல் ஏதேதோ சமைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த பக்கம் திரும்பி இவனும் குழந்தைகிட்ட விளையாட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் நீங்களும் ஸ்வீட்டு செஞ்சு கொண்டு வந்து அவன்கிட்ட கொடுக்குறீங்க. அவனும் சாப்பிட்றான். நீங்கள் அதுக்கப்புறம் அவன்கிட்ட எதுவும் பேசலை. அவன் ஏதாச்சும் கேள்வி கேட்டால் மட்டும் ஆமாம் இல்லை அப்படி இப்படின்னு குழந்தைய பற்றி கேட்டால் மட்டும் பதில் சொல்லிட்டு விட்டுருவீங்க. மற்றபடி வழக்கமாக கொஞ்சம் நார்மலாக பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் பேசல. ஏன்னா பையன் பயம் முறுத்தின விதம் அப்படி கொஞ்சம் நல்லாவே பயந்துட்டீங்கன்னு சொல்லலாம். அப்புறம் இதே மாதிரி நான் 2 பேரும் குழந்தைகிட்ட உங்கள் கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் குழந்தைகிட்ட விளையாடிட்டு இருக்கிறீங்க. குழந்தைக்கு வேறு பசி எடுத்து தூக்கம் வருது. நீங்கள் தூக்கிட்டு பெட்ரூமுக்கு போகிறீங்க. ஏய் எங்கே போகிற? குழந்த தூங்க வைக்க. ஏன் இங்கே தூங்க வைக்கக்கூடாதா? இல்லை குழந்தைக்கு பசிக்குது, அதனால் பால் கொடுத்துட்டு அப்படியே தூங்க வைப்பேன். அதை ஏன் இங்கே பண்ண முடியாதான்னு கேட்டேன். ஐயோ இவர் ஒருத்தர். அது இல்லை, குழந்த தூங்குறதும் மில்க்கு குடிக்கிறதும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. யார்? பெரியவங்க தான், வேற யார் சொல்லுவாங்க? அப்படியா? விட்றாரோ போகிறேன். ஆமாம் அப்படிதான். சரிப்போ. அப்பா 1008 கேள்வி கேட்குறாங்களே அப்படின்னு நீங்களும் உள்ளே போய் கதவை டோரை லாக் பண்ணிக்கிட்டீங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல. அது யார் சொன்னாங்க? எப்படி டெய்லியும் நைட்டு அவங்க அது எப்படி சொல்கிறது, டெய்லி நைட்டு ரியா வந்து பேபிக்கு ஃபீட் பண்ணுவான்ல, அதெல்லாம் இவன் பார்த்துருக்கான். அவன் அந்த மாதிரி ஒன்றும் சொல்லியே இவன் மட்டும் இப்படி புதுசாக சொல்கிற அப்படின்னு அவன் யோசனையிலே இருக்கிறான். இந்த பக்கம் ஐயோ அப்பா ஒன்று பண்ணாலும் 1008 கேள்வி கேட்குறாரு. கடவுளே, பேசாமல் இவர் லீவ் போடாமல் வேலைக்கு போயிருந்தா நானாச்சும் நிம்மதியாக இருந்திருப்பேன் அப்படின்னு இந்த பக்கம் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறீங்க. உங்கள் வேலை மீன்ஸ் உங்கள் வேலையை பேபிக்கு மில்க் ஃபீட் பண்ணி தூங்க வைக்கிற உங்கள் வேலையை பார்க்குறீங்க. அவனும் வெளியே சோஃபாவில் தானே இருப்பான். அவன் ஒர்க் பார்த்துட்டு அப்படியே இருக்கிறான். நீங்கள் பேபி தூங்க வச்சுட்டு வெளியே வந்து லஞ்சு டைம் ஆச்சு சாப்பிட்றீங்களா? எடுத்து வை
அப்படின்ட்டு எதுவுமே பேசாமல் அப்படியே பம்மி பதுங்கி போய் எடுத்து வைக்கிறீங்க. அவனும் எதுவும் பேசலை, சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது போயிட்டு வரேன், டோர் லாக் பண்ணிக்க அப்படின்ட்டு அவன் போயிடுறான். இந்த பக்கம் நீங்களும் டோர் லாக் பண்ணிட்டு இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லைல்ல, அதனால நீங்கள் பேபி கூடயே படுத்து தூங்குறீங்க. இப்படியே ஒரு டைம் ஸ்கிப் ஆகுது, ஒரு 3-4 மணி ஆகுது. அதுக்கப்புறம் பாப்பா எழுந்திரிச்சு நீங்கள் 2 பேரும் பாப்பாவுக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணி பாப்பா கூட விளையாடிட்டு இருக்கீங்க. அவனும் வந்தனா இப்போ ஒரு 3-4 மணி ஆகும்போது பாப்பாவை குளிக்க வைக்கணும்ல குழந்தைய. அதுக்கு நீங்கள் தண்ணி காய வச்சுட்டு எடுத்துகிட்டு போய் பாத்ரூமில் தான் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறீங்க. குழந்தைய தூக்கிட்டு போகிறீங்க. எங்கே போகிற? சரி ஆரம்பிச்சிட்டாரு. குழந்தைய குளிக்க வைக்க வேணாமா, அதுக்கு தான் தூக்கிட்டு போகிறேன். நானும் வரேன். குழந்தைய குளிக்க வைக்க போகிறேன்ல, நானும் வரேன்னு. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதெல்லாம் ஒன்று வேணாம், என் பொண்ணை குளிக்க வைக்க நான் வரேன் அப்படின்ட்டு அவன் அழுத்தி சொல்லவும், இதுக்கு மேலே சொன்ன நாம் அவ்வளோத்தான் அப்படிங்கன்னா நீங்களும் போயிடுறீங்க. குழந்தைய எப்படி கால் நீட்டி கால் நீட்டி அதில் படுக்க வச்சு தானே இது பண்ணுவாங்க. அவன் எல்லாம் பார்த்தது இல்லைல்ல, அதனால் அவனுக்கு புதுசாக தான் இருக்குது, பார்த்துட்ருக்கான். நீங்களும் ஃபஸ்ட்டு உங்கள் கையை வச்சு அது மேலே கொண்டு வந்தீங்க. எப்படி இருந்தாலும் குழந்தை அழுவும் இல்லை, குளிக்க வைக்கும்போது எல்லா குழந்தையும் அழுவு தானே செய்யும். பாப்பா அழுவுறோம், என்னடி பண்ணிட்டுருக்க? ஐயோ கடவுளே, குளிக்க வச்ச குழந்தை அழுவ தான் செய்யும். நீங்கள் ஏன் இது கத்துறீங்க? நீங்கள் வெளியே போங்க, நான் பாப்பாவை குளிக்க வச்சு தூக்கிட்டு வரேன். தேவையில்ல, என் பொண்ணை நான் பார்த்துக்கிறேன், இதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை அப்படின்னு நீங்கள் அப்படியே மெதுவாக 2 ஜக்கு ஊற்றிட்டு சோப்பெல்லாம் போடுறீங்க. குழந்தை அழுதுகிட்டு தான் இருக்குது. குழந்தை அழுவுதுட்டு, என்னடி பண்ணுற, சீக்கிரம் ஊற்றி தொலையாண்டி. உங்களுக்கு அப்படியே பொறுமலை காற்றுல கொஞ்சம் கொஞ்சம்னா பறந்து போயிட்டுருக்கு. இந்த பொதுவாகவே அப்பாங்கன்னா இப்படி தானே, அப்பாங்கன்னா எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க, குழந்தைய குளிக்க வைக்கிறது இது பண்ணுறதுன்னா அம்மா பாட்டி அவங்க தானே பண்ணுவாங்க. ஒரு நாள் வீட்டிலன்ட்டு அவங்க பண்ணுற ரவுசர், ஐயோ குழந்தை இது கழுவுத அளவுக்கு அளவில் என்னடி பண்ணுறா, ஏதடி பண்ணுறா, இப்படி கத்துற அளவுக்கு என்னடி வேலை பண்ணிட்டு இருக்கு, குழந்தைய பார்த்து ஐயோ சூப்பெல்லாம் கண்ணில் போயிடுவோம். அப்படி இப்படி இவங்க பண்ணுற ஒரு நாள் கூத்துல நமக்கு அப்படி தலை வெடிச்சு அப்படி அவங்கள தூக்கி போட்டு மிதிக்கலாங்கிற அளவுக்கு கோவம் இல்லை. அந்த மாதிரி தான் இப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக காற்று பொறுமை பறந்து போயிட்டு கோவம் அப்படியே வெறி ஏறுது. அங்கே பேச பேச நீங்கள் அமைதியாக சோப் போட்டு இந்த கை கால் கழுத்து அதெல்லாம் நல்லா நீவி மசாஜ் பண்ணி தானே இது பண்ணுவாங்க. அவனும் வச்சு கையை வச்சு நீவி இது பண்ணிட்டு இருக்கான். 2 பேர் குளிக்க வைக்கக்கூடாது, ஒருத்தர் தான் குளிக்க வைக்கணும். இதை யார் சொன்னா? பெரியவங்க தான் சொன்னாங்க. நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஒன்று நீங்கள் குளிக்க வைங்க, இல்லை நான் குளிக்க வைக்கிறேன். 2 பேரும் குளிக்க வைக்கக்கூடாது. சரி, அப்போ என் மண்ணு நான் குளிக்க வைக்கிறேன், நீ எப்படின்னு மட்டும் சொல்லு. இது என்னடா வந்த கொடுமை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி கையை பொறுமையாக நீ விடணும், காலை நீ விடணும், காலெல்லாம் நல்லா பிடிச்சி விடணும், கழுத்துட்டுலாம் நல்லா மசாஜ் பண்ண அந்த மாதிரி சொல்கிறீங்க. அவனும் பொறுமையாக அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். சரி போதும், முகத்துக்கு நான் போட்டுடுறேன், உங்களுக்கெல்லாம் போட தெரியாது. முகத்துக்கா? சோப்பெல்லாம் கண்ணில் இதாகிடுச்சுன்னா எரியும், குழந்தை அழுவா. இப்பயே பாரு எப்படி கத்திட்டு இருக்கா, முகத்துக்குலாம் ஒன்றும் வேணாம். ஐயோ முகத்துக்கும் போடுவாங்க ப்ளீஸ். சரி சரி, பாப்பா மட்டும் அழுதுச்சு அவ்வளோதான். கடவுளே, உங்களுக்கு அப்படியே வெறியது. டேய் அப்படின்னு செவுத்துல 4 முட்டலாங்கிற அளவுக்கு உங்களுக்கு தோணுது. இப்போ நீங்களும் முகத்துக்கு உங்கள் கையில் லைட்டாக சோப் அப்ளை பண்ணி நெத்தி கண்ணம் மூக்குலெல்லாம் அப்படியே பொறுமையாக வச்சு கண்ணில் படாத மாதிரி குழந்தைங்களுக்கு தேய்ப்பாங்க, அந்த மாதிரி தேய்ச்சிட்டு இருக்கணும். எப்படி தான் நம்ம பார்த்து பார்த்து பண்ணாலும் இந்த முகத்துக்கெல்லாம் போடும்போது எவ்வளோ தொண்டை தண்ணி ஒத்த கத்தும் பாருங்க குழந்தைங்க. அந்த மாதிரி தான் பாப்பாவும் கத்திட்டு இருக்கிறா. என்னடி பண்ற, குழந்தை இப்படி எழுதுது, ஐயோ என் குழந்தை என்னமோ பண்றடி நீ அப்படின்னு உங்கள் தலையிலேயே நங்குன்னு கோவத்தில் கொட்டணும்ல அந்த மாதிரி கொட்டணும். உங்களுக்கும் செம்மையும் வலிக்குது. இதில் இவன் வேற பேசி கடுப்பு வேற ஏற்றுறான். செம்ம காண்டில் இருக்கிறீங்க. மவனை அப்படி வெறியாகி கொள்ற அளவுக்கு உங்களுக்கு காண்டில் இருக்குது. குழந்தழுது, நீ டெய்லி இப்படி தான் குழந்தை, ஐயோ என் குழந்தை எப்படி அழுவது, என்னடி பண்ணுற போது எழுறி அப்படின்னு கத்துறான் பாருங்க. யோக்கியங்க அப்படியே ஸ்டெப் என்னையா
நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், ஓவராக தான் பண்ணிட்டு இருக்க. டெய்லியும் குளிக்க வைக்கிற அம்மாளுக்கு தெரியாதா குழந்தை எப்படி அழுகும் எதுக்கு அழுகுன்னு? இன்னும் ரொம்ப ரொம்ப தான் பண்ணுற. குளிக்க வைக்கும்போது குழந்தைங்கன்னா அழுகத்தான் செய்யும். அதுக்குன்னு என்னமோ உனக்கு மட்டும்தான் பாசம் இருக்க மாதிரி எனக்குலாம் பாசமே இல்லாத மாதிரி நான் வேணுக்குன்னு குழந்தைய அழு வைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்குது. மோவனை அவ்வளோத்தான் தெரிஞ்சுக்க, எல்லா குழந்தையும் அழுவத்தான் செய்யும். என்ன அப்ப நீ ஏதோ போனா போட்டும் ஒரு நாள் சரி குழந்தை பக்கத்துல இருக்கிறியே, சொல்றத செய்வியே, ஆசைப்பட்டு கேட்குறியன்னு விட்டா என்னையே மாதிரியா? டெய்லியும் குளிக்க வைக்கிறவ நானு, எனக்கு தெரியாதா எப்படி பார்த்து பார்த்து குளிக்க வைக்கணும்னு? ரொம்ப பண்ணாத. நானும் குழந்தைக்கு அம்மா தான், உன்னோட எனக்கு பாசம் நிறையாவே இருக்குது. போனா போட்டுன்னு பார்த்தா ரொம்ப தான் பண்ணிடு. இன்னொரு டைம் எதையாச்சும் பேசினா அவ்வளோதான் பத்துக்கு மரியாதையே வெளியே போயிடு. என் குழந்தைய குளிக்க வச்சு எனக்கு தூக்கிட்டு வர தெரியும் பா நீ. பேர பரு கிம்மு கம்முன்ட்டு என்ன பேர் இது அப்படின்னு நீங்கள் அப்படியே அவனை திட்டிட்டு இருக்க. அவன் அப்படியே பேய் அறிஞ்ச மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்து அப்படியே அப்படியே பேய் அறிஞ்ச மாதிரியே பார்த்துட்டு இருந்து வெளியே வரான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நீங்கள் மேரேஜ் ஆகி வந்ததுலேருந்தே உங்களை அவன் பார்த்துட்டு இருக்கான். உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட எப்படியோ அது பர்சனல், அது அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் இருக்கும்போது அவன்கிட்ட இந்த அளவுக்கு நீங்கள் சவுண்டு போட்டு கத்திய கோவத்தில் பேசி அவன் பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னே கூட வச்சுக்கலாம். அப்படிதான். அதனால் கொஞ்சம் அப்படியே பையன் என்னடா அப்படிங்கிற மாதிரி போயிட்டான். இந்த பக்கம் நீங்கள் ஏன்னா உங்களை எப்பயுமே அவன் திட்டிட்டு தானே இருக்கிறான். அந்த கோவம் இப்போ பிள்ளைய இது பண்ணி உங்களை தலையில் அடிச்சு இதெல்லாம் சேர்த்து வச்சு அவன் மேலே இருந்த கோவத்தை காட்டிட்டீங்க. இருந்தாலும் உள்ளுக்குள்ள உங்களுக்கு பயம்தான். அது ஒரு ஆவேசத்தில் பேசிட்டீங்க. இருந்தாலும் பையன் ஏற்கனவே நம்மளை பார்த்தா திட்டுவானே, இன்னமும் இதுக்கு ஏதாச்சும் சொல்லுவானோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தீங்க. ஆனால் அவன் எதுவுமே சொல்லாமல் வெளியே போய் அப்பாடா அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்குது. என்ன பாப்பு, உங்கள் அப்பா ரொம்ப தான் துள்ளுறாரு, இது ஒரு நாள் ஆசைப்பட்டு உள்ள குளிக்க வைக்கலாமே அப்படின்னு கேட்டால் என்னடி நீயே உங்கள் அப்பா இருக்கிறாங்கன்னு ஓவரால் வரியா? இத்தனை நாள் சைலண்ட்டாக தான் நான் இருந்தேன். இன்னைக்கு என்ன அப்பா இருக்கிறான் என்னை திட்டு வாங்க வைக்கலான்னு தானே இவ்வளோ கற்றுனேன் பாத்தியா? நீ நினச்ச மாதிரி உங்கள் அப்பன் திட்டான். இருந்தாலும் என்னோட அதங்க தீந்துச்சு. எத்தனை நாள் என்னை திட்டி இருக்கிறான். இன்னைக்கு மனசுல ஓரளவுக்கு கொஞ்சம் திருப்தி. சரிவா, நீ வேற ரொம்ப டயர்ட் ஆயிட்டல்ல, அழுதழுது சீக்கிரம் ஒன்று குளிக்க வச்சு ட்ரெஸ்ஸு போட்டு பவுடர் அடிச்சு பொட்டு வச்சு பால் குடிச்சு தூங்குவியா? என் சுமத்து குட்டி, இனிமேட்டு நீ அழுவே கூடாது, புரியுதா? அப்படின்னு இந்த பக்கம் நீங்கள் குழந்தைகிட்ட பேசிட்டு அவளை குளிக்க வைக்கிற வேலையை பார்க்குறீங்க. இந்த பக்கம் அவன் வெளியே வந்து சோஃபாவில் அப்படியே பேய் அறிஞ்ச மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கிறான். அந்த அதிர்ச்சியிலேருந்து இன்னும் அவன் வெளியே வரவே இல்லை, அப்படியே தான் இருக்கிறான். டே கிம்மு, என்னடா இவளுக்கு இவ்வளோ கோப்பட தெரியுமா? ஐயோ, நானே இன்னைக்கு தாண்டா பார்க்குறேன். போச்சு, இவளை வச்சு நீ எப்படி சமாளிக்க போறியோ தெரியலையே. ஆமாம், நீ எதுக்கு சமாளிக்கணும்? அது அவ புருஷன் பாடு. இதில் நடுவில் நீ எங்கே வந்த? அவ எப்படியோ அவன் புருஷ பார்த்துக்குவான். இதில் உனக்கு சம்பந்தமே இல்லை, புரியுதா? அப்படின்னு இந்த பக்கம் மூளை ஒரு பக்கம் வருதா? இப்போ மனசு அது என்ன, காலம் முழுக்க இருக்க போகிறது என் கூட தான். அப்போ நான் தானே அவளை சமாளிக்கணும். ஏய், என்னங்க நடக்குது? அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, புருஷன் இருக்கிறான். உனக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து ஃபேமிலியாக இருக்கிற. இது ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தோணுனதை தான் நான் பண்ணுவேன். இது தப்பு, இது இது இல்லீகல். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கள்ளக்காதல்னு சொல்லுவாங்க. உனக்கு புரியுதா? யாரு எப்படி வேணாலும் சொல்லிட்டு போட்டும், எனக்கு அவ்வளோதான், புரியுதா? இதில் நீ தலையிட்டு இவனை குழப்பிட்டு இருக்காது. தெளிவாக ஒரு முடிவில் இவன் இருக்கான், நீ குழப்பாத, மரியாதையை இங்கேருந்து போயிடு அப்படின்னு மனசாட்சியும் மூளையும் சண்டை போட்டுட்டே இருக்குது. இப்போ மூளை தான் இந்த உலகத்தில் எவ்வளவு தப்பு பண்ணாலும் ஆம்பளை தான். ஆனால் பொம்பளைய என்னென்ன பேசுவாங்க, எப்படி எப்படி பேசுவாங்க இந்த சொசைட்டியில். அவளுக்கு ஒருத்தன்னா அது புருஷன் மட்டும்தான். அவன் செத்தாலும் அவன் நினப்புல இருக்கணும், இருந்தாலும் அவன் கூட தான் இருக்கணும்.
அதை விட்டு வேற ஒரு ஆம்பளைய நினைச்சு விருப்பமே இல்லாம அவ போனாலும் அவளுக்கு பேரு வேற. இந்த சொசைட்டி அவளை நிம்மதியாவே வாழ விடாது. அதுக்கு நீ வழியா இருக்க கூடாது. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்குது, புரியுதா? ஓ, அப்போ இவ்வளவு விலை கொடுத்து வாங்க போறியா? ஏய், அந்த அளவுக்கு நான் கேவலமானவனும் இல்லை. இவ ஒரு பொக்கிஷம் வரோம். ஆனா அத இவளை சுத்தி இருக்கிற யாருக்கும் தெரியல. அது தெரியும் போது அவ வாழ்க்கையில நான் மட்டும்தான் இருப்பேன். நான் மட்டுமே அவளுக்காக இருப்பேன். அது அவ ஒத்துக்குவாளா? அது செத்தாலும் அவ அப்படி நினைக்க மாட்டா. அதை நடத்த வேண்டியது என் பொறுப்பு. அதை எப்படி நடத்தி எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். இதுல நீ குறுக்க வராம இருக்கணும். அப்போ உன் குழந்தை, உன் பொண்டாட்டி, அவளோட புருஷன், என் குழந்தை. ஆமா, என் குழந்தை எனக்கு பிறந்த குழந்தை. அந்த குழந்தையோட அப்பா நானா, அம்மா இவ மட்டும்தான் அம்மா. வேற எவ்வளையும் அம்மான்னு நினைக்க கூட நான் விட மாட்டேன். இங்க பாரு, தேவையில்லாம ஒருத்தியோட வாழ்க்கையை நீ நாசம் பண்றதுக்கு முடிவெடுத்துட்ட. உன்னால ஒரு பொண்ணு வாழ்க்கை சீரழிஞ்சதா இருக்க கூடாது. இதோ பாரு, எனக்கு என்ன பண்ணணும், யாரோட வாழ்க்கைய எப்படி, ஏன்னு என் வாழ்க்கைக்குள்ள யாரு இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த யாராலையும் தடுக்க முடியாது. அவளே என்னை விட்டு போறன்னு நினைச்சா அவளால முடியாது. அதை எப்படி அவளோட சம்மதத்தோட என் வாழ்க்கைக்குள்ள அவளை வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். இதில் நீ ஓரமா ஒதுங்கினா மட்டும் போதும் அப்படின்னு இந்த பக்கம் மனசாட்சி மூளையை பார்த்து நல்ல நறுக்குன்னு கேள்வி கேட்க ரெண்டுங்களும் சண்டை போட்டுட்டு இருக்குதா. ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு இங்க டயாங் ரெண்டுத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அவன் யாரு எத்தனை குட்டையை குழப்பினாலும் அவன் என்ன பண்ணுமோ அதில் தெளிவா இருக்கிறான். இடையில இந்த மூளையும் மனசாட்சியும் குழப்பி பார்க்கலாமேன்னு வந்து குழம்பினாலும் அவன் தெளிவா 100% உறுதியோட இருக்கான். அடுத்தடுத்து என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது எல்லாம் அவன் மண்டையில இப்பயே ஓடிட்டு இருக்கு. அத அப்படியே அவன் வர வர என்னென்ன சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணி அவனோட கோல் என்னவோ அதை கண்டிப்பா அடைஞ்சே தீருங்கிறத ஒரு பெரியோட இருக்கிறான். பார்க்கலாம் அடுத்தடுத்து யார் யாருக்கு என்னென்ன ஆப் வச்சிருக்கான். இல்லை இவனுக்கே இவன் வச்ச ஆப்பு ரிவீட் அடிக்கிறான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, டு பி கண்டினியூ. ஆக்சுவலி இப்போ 1 month ஆகிடுச்சு. நான் டியூரேஷன் ஒரு 1-1.5 அந்த அளவுக்கு போடலான்னு நினைச்சேன். ஆனா கண்டிப்பா அந்த அளவுக்கு வரணும்னா இன்னும் 1 வாரம் 2 வாரம் தாண்டி போகும். ஸோ அதனால இப்ப இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டு எப்பன்னு தெரியல. ஆனா இந்த டிசம்பர் நியூ இயர் வரத்துக்குள்ள இந்த ஸ்டோரியை நான் முடிச்சாகணும். அதனால இந்த மாசம் இந்த ஸ்டோரி மட்டும்தான் வரும். அப்புறம் டெலிகிராம்ல அடுத்தது வந்துடும். ஓகே, பாய்.